என்னதானாக்கா ஒரு வழியே பிங்க் கிழவியை போட்டு தள்ளிட்டீங்க போல. நீ வேற சும்மா இரு பெரிய பொண்ணு. இந்த மனுஷன் வந்த வேலையா நம்ம ஒவ்வொருத்திட்டு போய் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டி இருக்குது. சரி விடுங்கக்கா. அம்மா காலையில் பிள்ளைகளுக்கு சோறு கீறு ஆக்கி கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல பெரிய பொண்ணு, காலையில கொஞ்சம் ரசத்தை வச்சுட்டு துவையல் அரைச்சி கொடுத்து விட்டேன். இந்த மத்தியானம் வருவாளுல, ஏதாவது மீனை கீரை வாங்கி செய்ய வேண்டியதான். சரி பெரிய பொண்ணு, உங்க வீட்டில் என்ன சாப்பாடு? காலை சாப்பிட்டியா இல்லையா? எங்கே தானாக்கா உங்களுக்கு அடிபட்டுக்குன்னு சொன்ன உடனே அப்படியே போட்டு ஓடி வந்துட்டேன். இனிமேல் தான் ஏதாவது போய் செய்யணும். சரி இரு பெரிய பொண்ணு, இந்த மீன் வந்துடும். வந்தோடனே மீன் 2 பொரிச்சு தரேன். அப்படியே ரசத்தை சாப்பிட்றியா? மீன் 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 அம்மா மீன் வாங்கிக்கலாமா? மீன் நல்ல மீனுமா, இப்போ தான் பிடிச்சிட்டு வந்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தானாக்கா அந்த மீன்கார் வந்துட்டார் போல, வாங்க போவோம். ஆமா பெரிய பொண்ணு, வா சீக்கிரம் போவோம். இந்த ஆள் போயிட போறான். என்னாச்சு, மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதா? ஏமா நல்ல மீனுமா, இப்போ தான் பிடிச்சிட்டு வரேன். முதல் வியாபாரமே நீங்கள் தான். சரி மீனை காமிங்க, என்னென்ன மீன்லாம் இருக்குது, பார்த்தா தானே தெரியும். இந்த வந்து பாருங்கம்மா. அம்மா இன்னைக்கு மீன் நிறைய கொண்டு வரல, நெய் மீனும் சர்க்கரா மீன் தான் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் பாருங்க, எந்த மீன் வேணுமோ சொல்லுங்க, நான் கட் பண்ணி தரேன். ஐயா அப்படியா? நெய் மீன் ரொம்ப கொழுப்பால இருக்கும். சங்கராமே எடுங்க பாப்போம். பாருங்கம்மா, மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்கு. சரி அண்ணாச்சி, இதுல 1 கிலோ போடுங்க. ஆமா அண்ணாச்சி, இந்த மீன் எவ்வளவு சொல்லவே இல்ல. அம்மா இந்த மீனோட விலை 350 ரூபா. நீ முதல் வியாபாரங்கிறதுனால உனக்கு 300 ரூபாய்க்கு போட்டு தாரேன். இது 300 ரூபாயா? என்ன மீன் விலை சொல்ல தங்க விலையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 250 ரூபாய்க்கு போடுங்கண்ணே. 300 ரூபாய் 300 ரூபா அந்த மீனுக்கு போய். ஏம்மா 250 ரூபாய்க்குலாம் கட்டுப்படி ஆகாதுமா. வேணா உனக்காக ஒரு 20 ரூபா குறைச்சி 250 ரூபாய்க்கு போட்டு தாரேன். அதுவும் நீ முதல் வியாபாரம் விடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஐ மீனெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இன்னைக்கு 1 கிலோ மீன் எடுத்துட்டு போய் பொரிச்சிட வேண்டியதான். வாலாதேவி, என்ன மீன் வாங்க வந்தியா? ஆமா தானாக்கா. ஆமா மீன் எவ்வளோ வேணும்னு சொல்றாரு? அடா 300 ரூபான்னு சொன்னாரு தேவி. நான் தான் பேசி 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு தேவி, நீ வேணா வாங்கு. அப்படியா? அட பேசுனா மீனோட விலையை குறைச்சிருவாங்களா? இப்போ பாரு என்னோட திறமைய. என்னம்மா உனக்கு இந்த 1 கிலோ மீனாக வெட்டிடுவா? ஐயா அதை விடுங்கண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரம்மா எப்படி இருக்காங்க? பிள்ளை ஒடிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஐயா அவங்கள எதுக்குமா நீ கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு மீன் எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் வெட்டி தரேன். என்ன எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 1 கிலோ மீன் தாங்க. எது 100 ரூபாய்க்கு 1 கிலோ மீனா? ஏமா நீ மீன் வாங்க வேண்டாம், ஒன்றும் வாங்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு கால் வேணுமா? என்ன ஏன்னு இப்படி சொல்றீங்க? நானும் உங்ககிட்ட நல்லா தானே பேசுனேன். அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் 100 ரூபாய்க்கு 1 கிலோ மீன் தர மாட்டேங்கிறீங்க? 100 ரூபாய்க்கு மீன்லாம் வராது. நான் இப்போ கட் பண்ணி போகிறேன்ல, அந்த குடலையும் மண்டையும் பறக்கிட்டு போ, அதான் 100 ரூபாய்க்கு வரும். என்னண்ணே, நானும் காசு கொடுத்தா நான் வாங்குறேன். எனக்கு மட்டும் விலையை குறைக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் தேவி, ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சா பரவாயில்ல. நீ ஒரே தான் குறைச்சனா யாருக்காவது கோவம் தானே வரும். அதெல்லாம் முடியாதானாக்கா. இன்னைக்கு இந்த ஆள் எனக்கு 100 ரூபாய்க்கு 1 கிலோ மீன் கொடுத்தே ஆகணும். தானாக்கா நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. இன்னைக்கு உமா இந்த ஆள்கிட்ட அடி வாங்காமல் போக மாட்டா.